டைரக்டர் சித்தசிவா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கங்குவா இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம சித்தசிவா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பா இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சித்தசிவாக்கு மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அவர்களுக்குமே தியேட்டர்ல மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கக்கூடிய ஒரு படமாவும் இந்த கங்குவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா நம்ம சூர்யா அவருடைய கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளிவரும்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் வேர்ல்டு வைடு பண்ண போது. அதாவது இந்த படம் ஒரு பேன் வேர்ல்டு மூவி. உலகத்துல இருக்கிற பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வர போறாங்க. 3Dல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ்ல கொண்டு வர போறாங்க, எபிக் சினிமாஸ்ல கொண்டு வர போறாங்க. இப்போதைக்கு இந்த சினிமாஸ் என்ன வெர்ஷன் எல்லாம் இருக்கோ எல்லா வெர்ஷன்லயுமே நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த கங்குவா படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்பதாயா முடிப்பீங்க அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. ஃபைனலி இன்னையோட நம்ம சூர்யா அவருடைய போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாராமா. இன்னையோட என்னுடைய போர்ஷன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த நம்ம சூர்யா அவர்களே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்ல. என்னுடைய போர்ஷன் ரொம்பவே முடிஞ்சிருச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. டீம் எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. நாங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்ல. கூடிய விரைவில் மோஸ்ட்லி இந்த மாதம் இறுதிக்குள்ள ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு பூசணிக்கா உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னையோட சூர்யா அவருடைய போர்ஷனை முடிச்சிட்டாங்களாமா. ஹீரோவோட போர்ஷனே முடிச்சிட்டாங்கன்னா படம் முடிஞ்ச மாதிரி தான். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 14 நம்ம தியேட்டர் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கலான் படத்துடைய தயாரிப்பாளரும் கங்குவா படத்துடைய தயாரிப்பாளரும் 2 பேரும் ஒண்ணுதான். தங்கலான் படம் ஜனவரி 26 வர வேண்டிய ஒரு படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தள்ளி போச்சுன்னா எங்க போகுது, அதாவது இப்போ மார்ச் வரப்போதா ஏப்ரல் வரப்போதா அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது ஒரு தெளிவான ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா தங்கலான் படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றதுனால கங்குவா படத்தை அவங்க தள்ளி வைக்க போறது இல்லையாம. கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 அப்படின்றத அவங்க பிக்சடா இருக்காங்க. கூடிய விரைவில் பொங்கல் ட்ரீட்டா அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமாவே அனௌன்ஸ் பண்ண போறாங்களாமா. ஒரு சின்ன டீசரோட கங்குவா படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய படம் அப்படின்றதுனால இப்ப இருந்தே அவங்க ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் உலக அளவில் ரொம்ப பெருசா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.